புஷ்பா 2 தான் ப்ரோ நேஷனல் லெவலில் கிடைக்கும். இதுக்கு வந்து தரமாட்டாங்க ப்ரோ, கண்டிப்பாக தரமாட்டாங்க. இதுக்கு நாமினேஷனுக்கு கூட கண்டிப்பாக போகிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒத்துக்காது. அவார்டு நேஷனல் அவார்டு வாங்க ப்ரோ. இந்த படம்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. லாஸ்ட்டாக ஒரு தள்ளி விட்டுருக்கணும் ப்ரோ. சூரிய வந்து இறங்கின ஒன்றில் ஜீப் ஊந்துருக்கணும் ப்ரோ. ஜீப் ஊந்துருக்கணும் ப்ரோ. வெளியே ஒருத்தர் வந்துட்டு ஜீப் ஊந்துருக்கணும் ப்ரோ. தவறாக போயிட்டாரு ப்ரோ. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கணும். ஆக்சுவலாக எப்படின்னா அதில் சொல்கிற மாதிரி தான் நம்ம வரலாறு நம்ம தானே சொல்லணும். அது மாதிரி அவர் 1968 ஆரம்பித்து எல்லா வரலாறும் சொல்லியிருக்காரு. நம்ம இது கன்ஃபார்ம் பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா கீழ் வெண்மணி ஆரம்பித்து இன்றைக்கி தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு அந்த படுகொலை வரையிலுமே சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம கன்ஃபார்ம் இதை பார்க்கணும். நம்ம இந்த படத்தை கொண்டாடலாம், வேறு எந்த படத்தை நம்ம கொண்டாடுறது? இப்போ ஏன் டிசம்பர் மாதம் வெளியிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் மேபி நான் என்னோட கணிப்பு எப்படி இருக்குன்னா, கீழ் வெண்மணியில் வந்து படுகொலை நடந்தது வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான். ஆக்சுவலாக டிசம்பர் 25 அன்றைக்கி தான். மேபி அவங்க டிசம்பரில் வச்சிருக்க காரணமே அதுவாக கூட இருக்கலாம். பயங்கரமாக இருக்குண்ணா மியூசிக்கு. கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 24 கிராஃப்ட் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் நல்லபடியாக வந்து பாருங்கள். இது மிஸ் பண்ணிடாதீங்க. தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த படம் எங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கேள்விக்கும் ஒரு கேள்வியே இந்த படம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ப்ரோ. கம்யூனிசம்னா என்ன, அது எதுக்காக இருந்துச்சு, அது முதல்ல எதுக்காக உருவானுச்சுன்றதை முதற்கொண்டு முறையாக நான் தியேட்டரில் பார்க்குறேன். எனக்கு கம்யூனிசம்னா அவ்வளோ பிடிக்கும். அதை நான் தியேட்டரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டது. ரொம்ப ஃபஸ்ட் டைமே பார்த்தேன். இதோட கொஞ்சம் வருத்தம் என்னென்னா, அதோட கொடியை கூட காமிக்கிறதுக்கு இங்கே சென்சார் போர்டுக்கு அலோவ் பண்ணல. இது ஏன்னு எனக்கு தெரியல. செம்மையாக பண்ணிக்கிறாங்க ப்ரோ. எல்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு. விஜய் சேதுபதியும் சரி, சூரியும் சரி, இவர் கருணாஸ் பையன் கேன்னு அவர் பயங்கரமாக பண்ணியிருந்தார் ப்ரோ. செம்மையாக ஸ்டோரி. எல்லோரும் வந்து பாருங்கள், நல்ல ஸ்டோரி. சேத்தன் சாரோட புத்தியை காமிச்சிட்டார் ப்ரோ. அவர் பாருங்கள், செம்மையாக இருக்கும். வெற்றிமானுக்காக இந்த மூவி பார்த்தேன் நான். நல்லா ஆக்டிங், விஜய் சேதுபதி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. வந்து நல்லா வர்த்து இருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல வர்த்து படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். அது வேறு லெவலில் இருக்குது. மியூசிக் வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. வேணும்லாம் பண்ணல, இந்த கதைக்கு ஏற்ற பண்ணியிருக்காங்க, தேவையான இடத்துல பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். வேற மாதிரி படம் ப்ரோ. ஆனால் ஹீரோ யாருன்னா கண்டுபிடிக்கல. பட் ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. வெற்றிமாறன் நல்லா எடுத்திருக்காரு. விஜய் சேதுபதி கடைசியில் சுட்டாங்க ப்ரோ, ரத்தம் தெரிச்சு மனசே கேட்கல. ஆனால் படம் வருது ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. இல்லை வைலன்ஸ் வந்துட்டு 1 கம்பேர் பண்ணும்போது 2ல் ஓரளவு கம்மி தான். ஏன்னா 1ல் வந்துட்டு கொஞ்சம் இந்த உமன்ஸ் அப்யூஸ் பண்ணுறது அது நிறையா வந்துச்சு. ஆனால் 2ல் அவ்வளோவா வரல. வெறும் இந்த ரத்தம் தெரிகிறது, கழுத்து துண்டா போகிறது, மண்டை தெரிகிறது, அவ்வளோதான் வந்துச்சு ப்ரோ. படம் நல்லா சூப்பராக இருக்கும். அவர் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. மியூசிக் பிஜிஎம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பிஜிஎம்மோட விஜய் சேதுபதி ஆக்டிங் வேறு லெவலாக இருக்குது. சூப்பர் ப்ரோ, சூப்பர். அரசியலையும் தாண்டி வாழ்வியலை பேசியிருக்காங்க ப்ரோ. அது மேக்ஸிமம் புரிகிறதுக்கே இங்கே ஒருத்தவங்களுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும் ப்ரோ. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது புரிகிறதுக்கே இன்னும் 10 வருஷம் ஆகும் ப்ரோ. எனக்கு படத்தோட தாக்கம் தான் ப்ரோ இன்னும் விட்டு வெளில வரல. மியூசிக்லாம் எனக்கு மியூசிக் மேலே இம்பேக்ட் அந்த இதில் இன்னும் படத்தோட தாக்கத்துலேருந்தே நான் வெளில வரல. ஒரு சீனுக்கும் எனக்கு இன்னும் கேள்விகள் உள்ள இருக்குது. அந்த கேள்வியெல்லாம் வெற்றிமாறனால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும், நான் நம்புகிறேன் ப்ரோ. இது வந்து அவுட் ஆஃப் 7 ப்ரோ, அவுட் ஆஃப் 6. இது வேறு. இது இந்த 6க்குள்ளே அடக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மக்களோட பார்வையாக பேசுனதாக வந்துச்சு ப்ரோ. செகண்ட் பார்ட் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் படையிலேருந்து அந்த கம்யூனிஸ்ட் ஆளுங்கள்லேருந்து அவங்க ஏன் இப்படி மாறினாங்க, கம்யூனிஸ்டத்துலேருந்து அவங்க ஏன் தீவிரவாதியாக முத்திரை குத்தி பண்ணதுன்னு இருந்துச்சுல, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ப்ரோ. இத்தனை நாளாக நக்சலைட்ஸ்னால் தீவிரவாதிகள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படிலாம் இல்லை. சின்ன வயசுலேருந்தே நக்சலைட்னால் தீவிரவாதிகள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் வந்து போராட்டினதுக்கு புரட்சிக்காரங்களாக இருக்கிறவங்க, மக்களோட தேவைகளை பேசுகிறதுக்காக பண்ணுறதுனால அவங்கள வந்து அதிகாரத்தில் உள்ளவங்களும் தீவிரவாதியாக முத்திரை குத்தி வச்சுருக்காங்கன்றதுலாம் புரிஞ்சு. விஜய் சேதுபதி அவரால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிடு. நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து படத்தில் லாஸ்ட் எந்த லீடோ வைக்கலை, எப்படி சொல்கிறதுனா ஒரு கண்டினியூவேஷனே கொடுக்கல. ஆனால் படம் வந்து இப்போ இருக்கிற ரியாலிட்டிக்கு செம்மையாக இருக்குது படம். ஆசம் எல்லாம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து நிறைய அரசியல் பேசியிருக்காங்க அப்படின்னாங்க. அரசியலில் மக்களுக்கு எப்படி அரசியலாக பார்க்காதீங்க ப்ரோ, எழுச்சியாக பாருங்கள். அது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு முக்கியமாக தேவை அந்த எழுச்சி. அது வந்து எல்லாருக்கிட்டே போய் ரீச் ஆகணுன்றதுனால இந்த படம் வந்து வெற்றிமாறன் இந்த மாதிரி எடுத்திருக்காரு. வெற்றிமாறன் சார் 7 படம் எடுத்திருக்காரு. 7மே மக்கள் கிட்ட பயங்கரமான ஹிட் ஆயிருக்கு. ஆமாம் ப்ரோ. அது எப்படி ப்ரோ பார்க்குறீங்க?
அதான் ப்ரோ அவருக்கு வந்து இந்த வே கரெக்டாக இருக்கும். அது வந்து மக்களுக்காக அவர் வந்து மூவிஸ் எடுக்கிறதுனால அது நல்லதாக பார்க்குறேன். ஓகே, ராஜா சாரோட மியூசிக் எப்படி இருக்கு ப்ரோ இந்த படத்தில்? அவர் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவார். பட்டு அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த வெளிநாடுக அந்த அளவுக்கு இல்லை, பரவாயில்ல, ஆனால் பார்க்கலாம். உண்மையிலே எல்லாருமே பார்க்கலாம். விஜய் சேதுபதி சார் எப்படி ப்ரோ பண்ணியிருக்காரு? தரமான ஆக்ஷன் ப்ரோ, வந்தீங்கன்னா மிரட்டி விட்டுருவாரு. கொஞ்சம் வைலன்ஸ் இருக்குன்றாங்க, அதெல்லாம் வைலன்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரோ, எல்லாமே இருக்குது. உண்மையிலே படம் சூப்பராக இருக்குது. 2026 தேர்தலில் இது வந்து ஒரு திருப்பம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். படம் வந்துட்டு உண்மையாலுமே ஓவரால் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. லைக் வந்துட்டு ஒரே வாரத்தில் சொல்லணும்னா படம் வந்துட்டு 7/7 ஃபார் டேரக்டர் வெற்றிமாறன். ப்ரோ சூரி சாருக்கு அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, விஜய் சேதுபதி சார் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாம் ப்ரோ, அது வந்துட்டு லைக் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல்லாக விஜய் சேதுபதி சார் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால் ஆப்வியஸாக வந்துட்டு சூரிய சாரோட ஸ்பேஸ் கம்மி தான். பட் ஆனால் வந்துட்டு கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் சூரிய சாரோட மெயின் பார்ட்டு தான் வந்துட்டு பெரிய